வணக்கம் பசங்களா, குவார்டர்லி எக்ஸாம் ஃபைனலி வந்தாச்சு. எல்லாருமே ஒரு பரபரப்புல இருப்பீங்க, திரும்பி பாக்கிறதுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு. சோ இந்த வீடியோல குவிக்கா தமிழுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस நம்ம எப்படி படிக்க போறோம் அப்படிங்கறத தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஓகே, சோ ஐ அம் நாட் கோயிங் டு வேஸ்ட் யுவர் டைம். நல்லாவே புரிஞ்சுக்கோங்க, நம்ம கண்டிப்பா 100க்கு 99 வாங்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு உறுதியோடைய இந்த குவார்டர்லி எக்ஸாம் உடைய ப்ரிப்பரேஷனை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஏன்னா ஒரு நல்ல ஆரம்பம் கண்டிப்பா ஒரு நல்ல முடிவை தரும். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நம்ம நல்லா பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்போ நம்ம கான்ஃபிடன்ஸ் வேற லெவலா இம்ப்ரூவ் ஆகும். சரியா? சோ ஒரு பாசிட்டிவ் நோட்டோடைய இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம் உடைய ப்ரிப்பரேஷனை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒண்ணு மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க, லாஸ்ட் மினிட்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா எல்லாம் படிக்க முடியுமா? கஷ்டம் தான். ஓகே, ஆனாலும் நீங்க கொஞ்சம் ப்ராப்பரா ஸ்ட்ராட்டஜியா லாஸ்ட் மினிட்ல நீங்க கண்டிப்பா படிக்க வேண்டியதெல்லாம் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுத்து நீங்க படிச்சு முடிச்சிடணும். அதெல்லாம் என்ன அப்படிங்கறத நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகே, சோ பாத்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களுடைய ஸ்டடி பிளான். எக்ஸாக்ட்லி 1 டே தான் நம்ம கையில இருக்கு. ஒரு சில பேருக்கு 3 இயல் இருக்கு, ஒரு சில பேருக்கு ஸ்கூல்ல எக்ஸ்ட்ராவா ஒரு இயல் வச்சு 4 இயலா வைக்கிறாங்க. ஒவ்வொரு இயல்லையுமே இருக்கக்கூடிய அந்த மொழித்திறன் பயிற்சிகள் 1 மார்க் கொஸ்டினை நீங்க சூப்பரா முடிச்சிருங்க. சரியா? அதுலதான் உங்களுக்கு இந்த மயங்கலி சொற்களை கண்டறிக, பேச்சு வழக்கு, எழுத்து வழக்காக மாற்றுக, இந்த 17 to 14 மார்க்ஸ்ல வருது இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் நீங்க தரவு பண்ணிடுங்க. சோ நம்ம ஈஸியா ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு ரெடி ஆயிடலாம். ஓகே, அதுக்கப்புறமா அந்த 3 எண்ணிலும் இருக்கக்கூடிய குறுவினா, சிறுவினா, நெடுவினா எல்லாமே படிக்க முடியல மேம், டைம் இல்ல மேம் அப்படின்னா டாப் 10 குறுவினா, டாப் 10 சிறுவினா, டாப் 10 நெடுவினா ப்ரீவியஸ் இயர் குவார்டர்லில நிறைய வாட்டி ரிப்பீட் ஆன क्वेश्चंस எல்லாம் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அணி, அதுக்கப்புறமா பகுப்பத உறுப்பிலக்கணம், புணர்ச்சி விதிகள், மனப்பாட பகுதி கண்டிப்பா படிச்சிருங்க. சொல்ல போனா இந்த ஒரு மதிப்பெண் வினாவை முடிச்சுட்டு உடனே மனப்பாட பகுதியை எழுதிட்டு அதுக்கப்புறமா நீங்க குறுவினா, சிறுவினா, நெடுவினாவை எழுதுறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா மனப்பாட பகுதியை லாஸ்ட் மினிட்டுக்கு தள்ளினீங்கன்னா நம்ம பிரெயினே ரொம்ப பானிக்ல இருக்கும். எக்ஸாம், தமிழ் எக்ஸாம் படிச்சாலுமே எழுதி முடிக்க நம்ம கையில டைம் இருக்காது இல்லையா? அதனால மனப்பாட பகுதியை என்ன பொறுத்த வரைக்கும் 1 மார்க் கொஸ்டின் முடிச்ச உடனேவே நீங்க எழுதி முடிச்சிருங்க. திருக்குறள் ரொம்ப ரொம்ப முக்கியம்டா. திருக்குறள் பேஸ்ட் क्वेश्चंस நமக்கு கண்டிப்பா கேட்க போறாங்க. ஓகே, சோ இதுதான் நீங்க படிக்கக்கூடிய வேண்டிய ஆர்டர். ஓகே, சோ நம்ம சேனல்ல தமிழன் சார் உங்களுக்கு நிறைய மாரத்தான் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ண போறாரு. இந்த 2 டேஸ்மே இன்னைக்கும் நாளைக்கும் உங்களுக்கு மாரத்தான் செஷன்ஸ் இருக்க போகுது. நேற்றுக்கே பெய்டு பேட்ச், நம்மளுடைய தீவிர பெய்டு பேட்சஸ்லயும் மாரத்தான் கண்டக்ட் பண்ணி முடிச்சாச்சு. சோ கண்டிப்பா நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மாரத்தான் செஷன்ஸ்லாம் அட்டெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस உடைய PDF எங்க இருந்து டவுன்லோட் பண்ணனும்னா நம்ம வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். you will be having the 11th standard ஸ்டூடண்ட்ஸ்கான ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான குறுவினா. இதோ பாருங்க, டாப் 10 குறுவினா. எக்ஸ்ட்ரா क्वेश्चन அப்படிங்கிறது இயல் 4. ஒரு சில பேருக்கு இயல் 4ம் இருக்கு இல்லையா, அவங்களுக்காக தான். அடுத்து டாப் 10 சிறுவினா. எந்த சிறுவினா விட்டாலும் சரி, இந்த சிறுவினாவை நீங்க விடாம படிச்சுட்டு போகணும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதுலயும் அந்த இயல் 4ல உள்ளதுதான் எக்ஸ்ட்ரா क्वेश्चंसல கொடுத்திருக்காங்க. அப்படின்னா இதை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த இயல் 4 நீங்க பாருங்க. then next coming to the top 10 நெடுவினா. நெடுவினா இல்ல உட்கார்ந்து ஃபுல்லா மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கிறத தவிர நீங்க என்ன பண்ணுங்க, அதை விட்டுட்டு புரிஞ்சு படிச்சிருங்க. ஓகே, புரிஞ்சு படிச்சுட்டு எக்ஸாம்ல போயிட்டு நீங்க ஓனா கூட எழுதலாம். ஓகே, கரெக்டான கீ பாயிண்ட்ஸ் நீங்க கரெக்டா எழுதிட்டீங்க அப்படின்னா தாராளமா ஓனா எழுதலாம். சோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு பார்த்தாச்சா? அதே மாதிரியே 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் நீங்க பார்க்கலாம். டாப் 15 குறுவினா இங்க உங்களுக்கு நாங்க மென்ஷன் பண்ணிருக்கோம். அதை முடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்க இயல் 4 உங்களுக்கு இருக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ரா क्वेश्चंस பாத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி சிறுவினா. சிறுவினால எந்த டாப் 15 சிறுவினா நீங்க கண்டிப்பா படிச்சுட்டு போகணும், ரிவைஸ் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கறத இங்க நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபைனலி நீங்க எல்லாரும் பயந்துட்டே இருக்கிற இந்த நெடுவினாக்கு வந்தாச்சு. சோ நெடுவினாவும் உங்களுக்கும் இதே தாண்டா. கம்ப்ளீட்டா நீங்க உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணிட்டு இல்லாம கீ பாயிண்ட்ஸ் கதையெல்லாம் தெரிஞ்சுட்டு தமிழ் தானே நம்ம அழகா ஓனா சூப்பரா எழுதலாம் இல்லையா? சோ தமிழன் ஐயா இஸ் கண்டக்டிங் மாரத்தான் டுடே as well as tomorrow. அதெல்லாம் மறக்காம அட்டெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கும் நீங்க எல்லா மாரத்தான்ஸும் நம்ம சேனல்ல அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை இப்பவே கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சோ அடுத்து உங்களுக்கு வேற என்னென்ன ஹெல்ப் வேணும், வேற என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படிங்கறத let me know in the comment sections. மறக்காம எல்லாரும் இந்த PDFs டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.